மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் சித்திரை பெருவிழா இன்று 9ஆம் நாள் திருவிழா. சித்திரை திருவிழாவின் 9ஆம் நாளான இன்று காலை 9 மணியளவில் சுவாமி சுந்தரேஸ்வரர் அன்னை மீனாட்சி மரவர்ணச் சப்பரத்தில் 4 மாசி வீதிகளில் வீதியுலா. மாலை 6 மணிக்கு திருக்கோயிலில் இருந்து இந்திர விமானத்தில் எழுந்தருளி வடக்கு மாசி வீதி கீழ மாசி வீதி சந்திப்பு இடத்தில் உள்ள லாலாஸ்ரீ ரெங்க சத்திரம் திருக்கண் மண்டபத்தில் திக்விஜயம் செய்கிறார். மதுரை சித்திரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு நாளும் அம்மன் விதவிதமான பல்லக்கில் பவனி வந்து மக்களுக்கு அருள் புரிகிறார். அந்த வகையில் 9ஆம் நாளான இன்று மதுரை மீனாட்சி அம்மன் இந்திர விமானத்தில் வந்து திக்விஜயம் செய்கிறாள் என்பது ஐதீகம். திக்விஜயம் என்பது போர் புரிவதல்ல, 8 திசையில் உள்ளோரையும் அன்னை மீனாட்சி தன் அன்பினால் ஆட்கொள்ளும் நிகழ்வாகும். இந்த திக்விஜய விழாவின் போது குலசேகர பாண்டியர் உக்கிரப்பாண்டியர் வழி வந்த ஆண் வாரிசுகள்தான் மீனாட்சி சுந்தரேசுவரரின் பிரதிநிதிகளாக வேடம் பூண்டு தெய்வங்களோடு வாகனங்களில் வலம் வருவார்கள். திருவிழாக்கள் முழுக்க இந்த 2 குலத்தின் குழந்தைகளையும் தெய்வங்களாக பாவித்து மதுரை மக்கள் அவர்களுக்கு ஏகபோக மரியாதைகளை செய்வார்கள். திக்விஜயம் நடைபெறும் நாளான இன்றைக்கு 3 லோக அரசர்கள் எல்லோரையும் வென்ற மீனாட்சி பின்பு சிவபெருமானுடன் கடும் போர் புரிந்தபோது தன் 3 தனங்களில் 1 மறையவே தன் கணவன் இறைவனே என அறிந்து வெட்கித் தலைகுனிந்தாள் என கூறுகிறது புராணம். திருவிழா தத்துவமும் பலனும். 9ஆம் நாள் திருவிழா இரவு அருள்மிகு மீனாட்சியம்மை தடாதகை பிராட்டியாக மதுரையம்பதியில் அவதரித்து பட்டாபிஷேகம் நடைபெற்று ஆட்சி புரிகையில் மன்னர்கள் வீரத்தை நிலைநாட்ட எல்லா நாட்டுக்கும் படையெடுத்துச் செல்வர். பாண்டிய இளவரசியான மீனாட்சி திக்விஜயமாக போருக்கு புறப்பட்டாள். பூலோகம் முழுவதையும் வென்ற அவளின் கவனம் அஷ்டதிக்கு பாலகர் மீது விழுந்தது. இந்திரன், அக்னி, யமன், நிருதி, வருணன், வாயு, குபேரன், ஈசானன் ஆகியோரை வெற்றி கொண்டாள். அதன்பின் சிவனின் கைலாயம் நோக்கி புறப்பட்டாள். நந்தீஸ்வரர் தலைமையில் வந்த சிவகணங்களுடன் போரிட்டு வென்றாள். இறுதியில் சிவனே போர் புரிய வந்தார். ஒற்றைக்கழல் அணிந்த பாதம், மழு ஏந்திய கரம், மேனி முழுவதும் வெண்ணீரு, செஞ்சடை, நெற்றிக்கண் என அவரது அழகில் மனதை பறிகொடுத்தாள். நாணத்தால் முகம் சிவந்தாள். இவரே உன் மணாளர் என அசரீரி ஒலித்தது. திக்விஜயம் திருமண வைபவத்தில் நிறைவு பெற்றது. இன்று மீனாட்சியம்மனை தரிசித்தால் தேவையற்ற பயம் நீங்கும். மனதில் தைரியம் உண்டாகும்.